இன்றைக்கி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் 5ஆம் வகுப்பே படிக்கட்டும். ரிசல்ட் ஒரு 2 மாதம் நாங்கள் கால அவகாசம் கொடுப்போம். அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்கள் தேர்ச்சி பெற வச்சுருங்க. இல்லைனா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க, அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க. அப்படி இல்லைனா திருப்பி அந்த பிள்ளைங்க 5ஆம் வகுப்பே படிக்கணும், 8ஆம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கி எலிமெண்ட்ரி என்று வரும்போது ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு, அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கிற பிள்ளைங்க, அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள்? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? 5 வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்து நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷனை கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்குது. இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. அதை ஒன்று தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக, அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி படிப்படியாக இதுக்கான இந்த பணியை இன்றைக்கி அவங்க தொடங்கிட்டாங்க.